35 வருஷம். மொத்தம் நான் வாங்கின சம்பளம் 30 லட்சம் ரூபா. 30 லட்சம் ரூபாயில் 30 காசு கூட எடுக்காம ஏழை பிள்ளைகள் படிப்புக்கு வைத்திய செலவுக்கு கொடுத்துருவேன். அப்பா ஒரு வயசுலேயே காலமாயிட்டாங்க. என்னை வளர்த்து ஆளாக்குனது அம்மா தான். எங்கள் ஊரில் சாலை வசதி கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ஒரு தீப்பெட்டி வாங்க பெட்டி கடை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரமே கிடையாது. ரயிலை பார்த்தது இல்லை, கடலை பார்த்தது இல்லை, ஃபோட்டோவை பார்த்தது இல்லை, சினிமாவை பார்த்தது இல்லை, மின்சாரத்தையே பார்த்தது இல்லை. திருநெல்வேலி மாவட்டம் மேல கரவேலங்குளம் மொத்தமே 35 வீடு தான். மண்ணெண்ணெய் விளக்குலையும் தெரு விளக்குலையும் தான் நானும் படித்தேன், அண்ணனும் படித்தான். கல்லூரியில் நூலகராக வேலை பார்த்தேன். திருவைகுண்டத்தில் அருள்மிகு குமரகுருபரர் கலைக்கல்லூரி. 1963 வேலையில் சேர்ந்து 1998 ஓய்வு பெற்றேன். 35 வருஷம், 420 மாதம், 12,600 நாள், மாத சம்பளம் 20,000 ரூபா. மொத்தம் நான் வாங்கின சம்பளம் 30 லட்சம் ரூபா. ஒவ்வொரு மாதமும் 20,000 கலெக்டர்ஸை கொண்டு கொடுத்து ஏழை பிள்ளைகள் படிப்புக்கு வைத்திய செலவுக்கு கொடுங்கன்னு கொடுத்துருவேன். அப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு வேணுமே, மற்ற செலவுக்கு வேணுமே. எங்கள் ஊரில் ஹோட்டல் ஆரியாஸ்ன்னு இருந்தது. அங்கே சர்வராக ராத்திரி போல் சர்வராக வேலை பார்த்துக்கிட்டேன். காலேஜ் லீவுன்னா பகலில் சர்வராக இருக்கும். அதுக்கு 600 ரூபா சம்பளம். சாப்பாடு தங்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுத்ததுனால அந்த 600 ரூபா எனக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். இவரெல்லாம் இந்த நூற்றாண்டினுடைய ஒரு முன்னுதாரணம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தா, ஒருத்தங்களுக்கு சாதாரணமாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் 3 விதமான வருமானம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரையாக வர்றது, மூதாதையர்கள் சேர்த்து வச்ச சொத்து ஒன்று. ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா சுய உழைப்பு, அவங்க சொந்தமாக சம்பாதிக்கிற காசு அதை எப்படி செலவு பண்ணுறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா பிறர் கொடுக்குற ஊதியங்களோ இல்லை மற்ற வருமானங்களோ இல்லை டொனேஷனோ ஏதோ ஒன்று. இந்த மூணை ஒருத்தர் எப்படி செலவழிக்கிறாரு பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த மனிதர் இந்த நூற்றாண்டுடைய மாமனிதர்னு தான் சொல்லணும். 30 crore, அதாவது UN அமெரிக்க நிறுவனம் இந்த மேன் ஆஃப் மில்லினியம் அப்படின்னு ஒரு சாதனையாளர் விருது ஐயாவுக்கு கொடுத்து பெருமைப்படுத்தினாங்க. அந்த பணத்தையும் சரி தன்னோட அனாதை குழந்தைகளுக்கும் சமூக சேவைக்கும் தான் அது கொடுத்தாரு. சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னா, முதல் பாடம் எதற்கும் பேராசைப்படாது. ரெண்டாவது பாடம் எது கிடைத்தாலும் 10ல் 1 பங்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கும். மூணாவது சொல்லிக் கொடுத்த பாடம் தினமும் ஒரு உயிருக்கு நன்மை செய்தால் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம் என்பது அம்மா சொல்லிக் கொடுத்த. ஒன்றுலதான் அன்புங்கிறது மற்ற மனுஷால்தான் வைக்கிற அன்புங்கிறது எல்லா உயிரிழத்தையும் வைக்கிற அந்த அன்பு ஒன்றுதான் உங்களுக்கு உண்மையான வாழ்க்கையில சந்தோஷத்தை நமக்காகவே வாழாங்க. நாம என்னைக்கு மற்றவர்களுக்காகவும் வாழ ஆரம்பிக்கணும். அன்னையிலிருந்து நமக்கு ஒரு இன்பமான வாழ்க்கை நிலையா